பிள்ளைகளுக்கு தனித்து வாழணும். ஒரு தனித்துவம் இருக்கணும் தேவனுடைய பிள்ளைங்களுக்கு. கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை முறை என்பது தனித்து இருக்க வேண்டும். அவங்கள போல நாம வாழக்கூடாது, அவங்கள போல நாம இருக்கக்கூடாது. அக்கம் பக்கத்தில் எப்படி வாழறாங்களோ அதை போல அவங்கள பார்த்து நாம வாழக்கூடாது. அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க, அவங்க வீடை கட்டிட்டாங்க, அவங்க என்னது மாட்டை வாங்கிட்டாங்க, அவங்க பண்ணியை வாங்கிட்டாங்க, அவங்க குதிரையை வாங்கிட்டாங்க, அவங்க கழுதை வாங்கிட்டாங்க, அவங்க வில்லா வளைச்சு விட்டாங்க. அவன் எப்படி வாங்குறாங்க? அவன் நீதியா வாங்குறானா? அவன் நேர்மையா வாங்குறானா? அவன் எப்படி அவன் சம்பாதிக்கிறான்? அவனுடைய வருமானம் என்ன? அவனுடைய சம்பாதனைகள் எப்படி இருக்கு? அப்படி நம்ம வாழ்க்கை கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைங்க உண்மையா 10 ரூபாயா இருந்தாலும் பொய் பித்தலாட்டம் பேசி வாங்கக்கூடாது. பொய் பித்தலாட்டம் பண்ணிட்டு என்ன செய்ய உல்டா பண்ணி நம்ம சம்பாதிக்க கூடாது. அதுக்காக நம்ம ஓடி பிரயாசப்படும் போது நம்ம எல்லாத்தையுமே இழந்து போயிடுவோம். அது எல்லாமே நம்ம விட்டு என்ன செய்யணும்? போயிடும். நான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் சாட்சியா இருந்து சொல்றேன்னா, நான் எங்க ஓனர் கிட்ட ஒரு 5 பைசா கூட அந்த விட மாட்டேன். ஒரு 5 பைசா கூட ஏமாற்றி வாங்க மாட்டேன். அங்க இருக்கிற பொருள்களை மெட்டீரியல் வித்து கூட நான் காசு சம்பாதிக்க மாட்டேன். எனக்கு போதும் என்ற அளவுக்கு வாங்கிய வருமானம் வந்தது. ஹல்லேலூயா. எல்லாத்துலயும் கமிஷன் உண்டு. நான் எங்க ஓனர் சொல்லுவேன், எப்போ நான் பெயிண்ட் வாங்கினா கமிஷன் உண்டு, மெட்டீரியல் வாங்கினா கமிஷன் உண்டு. வெட்டியில போய் அதை வெட்டி போட்டோம்னாக்கா வெட்டி போடுற இடத்துல ஸ்கிராப் போயிடும். அந்த ஸ்கிராப் என்ன செய்வாரு? வித்து நீ எடுத்து ஏதாவது பசங்களுக்கு ஏதோ என்ன சொல்லுவாருன்னா, ஏதோ சுண்டல் வாங்கி கொடு, ஏதோ போட்டா வாங்கி கொடு, சாயங்காலத்துல ஓனர் சொல்லுவாரு. அதை கூட என்ன தெரியுமா, 3 மாசம் 2 மாசம் அந்த ஸ்கிராப்ல அங்கேயே போட்டு வச்சு அதை கொண்டு போயிட்டு போட்டுட்டு அதை அடுத்த தடவை கட்டிங் பண்ணும்போது இதெல்லாம் அங்கே போட்டுட்டு அதில் கை சுட்டுட்டு வருவாங்க. அப்போ கேட்பாரு, என்ன பண்ற சூப்பராக அப்படின்னு. இல்லைங்க இது போல ஆச்சு, அதனால அதை கை விட்டுட்டு வந்தேன். மீதி நாம குடும்பம் எடுத்துன்னா ஒரு 1000, 200, 300, 500 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. பெயிண்ட் போனா முதல் தரம் பெயிண்ட் வாங்கினாக்கா 2ஆம் தரம் பெயிண்ட், முதல் தரம் பெயிண்ட், 2ஆம் தரம் பெயிண்ட் வாங்கிட்டு அதில் ஒரு 100 ரூபா 50 ரூபா அப்பயே அடிக்க முடியும். ஹல்லேலூயா. அதெல்லாம் நான் இப்போ ஆசைப்படுறதே கிடையாது. பல முறை 10,000, 20,000 ரூபாய் கணக்கு விட்டுருவார். நான் எழுதி வச்சு திருப்பி அவருக்கு சொல்லுவேன். அவர் நம்மளை பல்ல பிடிச்சி பார்க்குறாரா, இல்லை அவர் நம்ம திருடனா நல்லவனா அவனு பார்க்குறாங்களா அப்படின்னு இல்லை. பல முறை 10,000, 20,000, அன்னைக்கு 10,000, 20,000 பெரிய காசு. அதெல்லாம் நான் எழுதி வச்சிருந்து கணக்கு கொடுத்துட்டு வருவேன். அதுக்காக நான் அலைய மாட்டேன். அதுக்காக நான் என்ன செய்ய மாட்டேன்? உண்மை இல்லாத பொய்யும் பித்தலாட்டம் பேசவே மாட்டேன். உள்ளதா இருப்பேன். அங்கே இருக்க வரது நல்ல சம்பளம் வரும், நல்ல உழைப்பேன், வருமானம் வரும். அதுதான் என் வேலையை. அப்போ அப்படி இருந்ததால தான் கர்த்தர் ஊழியத்தில் இன்னைக்கு கொண்டு வந்து நம்மளை உண்மை உள்ளவனாக வளர்த்திருக்கிறார். ஊழியம் என்பது இது ஒரு உண்மையான ஒரு ஊழியமாக இருக்கணும். அந்த ஊழியத்துக்கு வரும்போது நம்ம உண்மையா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த உண்மையுள்ள ஆண்டவருக்கு நாம என்ன செய்யணும்? உண்மையா செயல்படணும். அப்படி உண்மையா நான் வேலை செஞ்ச